இந்த கேக் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் வந்ததுலேருந்தே எனக்கு இந்த கேக் எப்போ செய்ய போகிறோம் எப்போ செய்ய போகிறோம் அப்படி தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க கொடுத்தவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் டிசைன் வந்து அவங்க கஸ்டமைஸ்டாக க்ரோமில் வந்து ஒரு டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா வந்து மேக்ரோன்ஸ்லாம் இருந்தது. எனக்கு மேக்ரோன்ஸில் எப்படி செய்கிறதுனே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னால் செய்ய முடியாது மேக்ரோன்ஸ். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் எதனாச்சும் வச்சு கொடுக்குற மோல்டில் போட்டு ஹார்டின்ஸ்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னிட்டேன். அவங்களும் சரி ஓகே அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமர் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனசே கேட்கல. அவங்க கொடுத்த டிசைனை பண்ண முடியலையே, எதனா ஒன்று ஆல்டர் பண்ணணும் அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த லாட்டி சாக்கோ பை ஞாபகம் வந்தது. சரி ஓகே, அது வந்து சாக்லேட் மாதிரியும் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா கேக் மாதிரியும் இருக்கும் உள்ள. சரி அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த க்ரீன் கலருக்கு வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணி டிப் பண்ணி எடுக்கலாம், ஒயிட்டுக்கு வந்து ஒயிட் கலர் டிப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்தது. சரி ஒன்ஸ் நான் ஒரு 5 வாங்கிட்டு வந்து பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, இதையே நான் யூஸ் பண்ணி இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து இந்த கேக்கில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை கண்டு கூட பிடிக்கல. எல்லாருமே வந்து அது மேக்ரோன்ஸ்லேயே நினச்சிக்கிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட, பேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட, மேக்ரோன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ எனக்கு தெரியாது, அது வந்து இந்த மாதிரி சாக்கோ பை தான் செஞ்சு வச்சுருந்துக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேக்கில் வந்து டஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் நினச்சது வந்து இந்த க்ரீன் கலர் கொண்டுட்டு வர்றது தான். அந்த கலருக்கு நான் எவ்வளோ கலர் ஆட் பண்ணுறேன், க்ரீன் கலரே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எவ்வளோ டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது, கஸ்டமர் கிட்ட சொல்லலாமா இந்த கலர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க கொடுத்த டிசைனில் இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாகவே இருந்தது. நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தான் இந்த டார்க் க்ரீனே எனக்கு கிடச்சிது, லீஃப் க்ரீனு. அதுக்கப்புறம் ஓகே இந்த க்ரீன் ஓரளவுக்கு ஓகே, இதுக்கும் மேலே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். கஸ்டமர் இந்த கேக் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது, லுக்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க செலிப்ரேஷன் பண்ண அந்த வீடியோவும் எனக்கு வந்து அமுச்சு விட்ருந்தாங்க கிளிப்பு. நான் அதையும் எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். ஓகே 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 எல்லாம் கரெக்டாக தட்டி விட்டு